வணக்கம். பரபரப்பு மீடிய செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஜனாதிபதி ட்ரம்ப் திங்கட்கிழமை உக்ரைனுடன் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாக கூறினார். இதன் மூலம் உக்ரைன் ரஷ்யாவுடன் நடக்கும் போருக்கு அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுத உதவி செய்யும். அதற்கு ஈடாக உக்ரைன் அமெரிக்காவுக்கு அரிய கனிமங்களை வழங்க வேண்டும். இது போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனை ஆதரிப்பதற்கான ட்ரம்பின் பரிவர்த்தனை அணுகுமுறையின் தெளிவான அடையாளத்தை வழங்குகிறது. திரு ட்ரம்ப் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது, நாங்கள் உக்ரைனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய பார்க்கிறோம். அங்கு அவர்களின் அரிய பூமியில் அரிய கனிமங்கள் உள்ளன. உக்ரைனுக்கு செய்யப்படும் ஆயுத உதவிகளுக்கு ஈடாக என்ன கிடைக்கும் என்பதற்கு எங்களுக்கு உத்தரவாதம் வேண்டும் என்றார். மற்றும் பிற விஷயங்களை கொண்டு நாங்கள் அவர்களுக்கு வழங்குவதை அவர்கள் பாதுகாக்க போகிறார்கள் என்று கூறினார். அங்கு அவர் நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டார். உக்ரைனில் லித்தியம், யுரேனியம் மற்றும் டைட்டானியம் போன்ற அரிய பூமி கனிமங்கள் நிறைந்துள்ளன. அவை மின்சார கார் மோட்டார்கள் மற்றும் காற்றாலை விசையாழிகள் உட்பட பெரிய அளவிலான நவீன தயாரிப்புகளை உற்பத்தி செய்வதற்கு முக்கியமானவை. ட்ரம்பின் புதிய அரசாங்கம் உலகளவில் வெளிநாட்டு மேம்பாட்டு நிதி உதவிகளை நிறுத்தியதால் உக்ரைனில் உள்ள பல மனிதாபிமான அமைப்புகளின் செயற்பாடுகளை நிறுத்தி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. மற்றும் உக்ரைனிய அரசாங்கம் அதன் பாதிக்கப்பட்ட எரிசக்தி கட்டுமானங்கள் மற்றும் போருக்கான ஆயுத உதவி உட்பட முக்கியமான திட்டங்களுக்கு மாற்று நிதியுதவியை பெற துடிக்கிறது. ஜோ பைடன் நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட அமெரிக்க ராணுவ உதவி வெளிநாட்டு உதவிகள் மீதான சமீபகால முடக்கத்தால் பாதிக்கப்படவில்லை என்று ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி கூறினார். ஆனால் திரு ட்ரம்ப் நீண்ட காலமாக பல பில்லியன் டாலர்களை ஆயுதங்கள் மற்றும் இதர உபகரணங்களை உக்ரைனுக்கு அனுப்புவதை விமர்சித்தார். இது அமெரிக்காவுக்கு அதிக செலவை ஏற்படுத்துகிறது என்று வாதிட்டார். உக்ரைனில் அரிதான பூமி கனிமங்களுக்கான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு ஆயுத உதவி என்ற ட்ரம்பின் சலுகை அவர் பதவிக்கு திரும்பியதிலிருந்து அவர் பின்பற்றிய பரிவர்த்தனை வெளியுறவு கொள்கை உக்தியுடன் ஒத்துப்போகிறது. கொலம்பியா மற்றும் மெக்சிகோ உட்பட நட்பு நாடுகளே தனது கோரிக்கைகளை ஏற்க அல்லது குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்க அவர் அமெரிக்காவின் பொருளாதார சக்தியினை பயன்படுத்தி வருகிறார். உக்ரைனின் அரிய பூமி தாதுக்களில் ஆர்வத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் ட்ரம்ப் முதலில் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியிடமிருந்து வந்து ஒரு வாய்ப்பையும் ஏற்றுக்கொள்ள விரும்புவதாக சிக்னல் காட்டுகிறார். ஆம், அமெரிக்க ஆயுதங்களுக்காக உக்ரைனில் அரிதான கனிமங்கள் என்ற டீலை முதலில் கூறியதே உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தான். சமீபகால மாதங்களில் உக்ரைனிய ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகத்திடம் ஆயுத உதவிகளை தொடர்ந்து பெறுவதற்கான வழிகளை தேடிய போது உக்ரைனை பாதுகாக்க உதவுவது அமெரிக்காவின் பொருளாதார நலனில் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். ஏனெனில் அவரது நாடு அமெரிக்க தொழில்களை உயர்த்தக்கூடிய முக்கியமான தாதுக்களில் நிறைந்துள்ளது என்பதை செலன்ஸ்கி சுட்டிக்காட்டினார். ட்ரம்பின் கூற்றுக்கு நேற்று திங்கட்கிழமை இரவு பதிலளித்த உக்ரைனிய உயர் அதிகாரி, இந்த வளங்கள் ரஷ்யாவின் கைகளில் விழுவதை தடுக்க அமெரிக்கா போதுமான பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்கும் பட்சத்தில் அரிதான பூமி கனிம ஒப்பந்தங்களில் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற உக்ரைன் தயாராக உள்ளது என்று கூறினார். இந்த முக்கியமான விஷயத்தை பற்றி விவாதிக்க அவர் பெயர் வெளியிடாத நிலையில் பேசினார். உக்ரைனிய அதிகாரி கூறிய போது, உக்ரைனில் 20க்கும் மேற்பட்ட முக்கியமான அரிய கனிமங்கள் உள்ளன. சில ஆலோசனை மற்றும் பங்கு நிறுவனங்கள் அவற்றை பல டிரில்லியன் டாலர்களாக மதிப்பிடுகின்றன. ஆனால் உக்ரைனின் சில பகுதிகளில் ரஷ்ய ஆக்கிரமிப்பு காரணமாக பல இருப்புகள் அணுக முடியாத நிலையில் இருப்பதால் உண்மையான மதிப்பை மதிப்பிடுவது கடினம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மறுபக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது நிர்வாகம் உக்ரைன், ரஷ்யா மற்றும் பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை திட்டமிட்டுள்ளதாகவும் பேச்சுவார்த்தைகள் உண்மையில் சிறப்பாக நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். உக்ரைன் போர்க்கள சவால்களை எதிர்கொள்ளும் ட்ரம்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேச்சுவார்த்தை வருகிறது. உக்ரைனிய படைகளை அழித்து உக்ரைனின் பகுதிகளை ஆக்கிரமிப்பதற்காக ரஷ்யா இந்த போரை தொடங்கியது. அதே நேரத்தில் உக்ரைனியர்களின் மன உறுதியையும் அவர்களுக்கு கிடைக்கும் அமோக சர்வதேச ஆதரவையும் புட்டின் குறைமதிப்புக்கு உட்படுத்தியதால் அவரது போர் நோக்கங்கள் ஆண்டு கணக்கில் போர் நடந்தும் நிறைவேறவில்லை. உக்ரைனின் ராணுவமும் அதன் அணிகளை நிரப்ப புதிய துருப்புக்களை நியமிக்க போராடுகிறது. மேற்கத்திய நட்பு நாடுகளின் ராணுவ உதவி தாமதமானது உக்ரைனின் பாதுகாப்பு முயற்சிகளை தக்க வைக்கும் திறனை மேலும் தடை செய்துள்ளது. போரை விரைவில் முடிப்பதாக ட்ரம்ப் உறுதியளித்துள்ள நிலையில் அவரது மூலோபாயத்தின் குறிப்பிட்ட விவரங்கள் வெளியிடப்படவில்லை. உக்ரைனுக்கான அவரது தூதர் கீத் கெல்லாக் இந்த திட்டத்தின் விவரங்கள் பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்றாலும் சில மாதங்களுக்குள் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு திடமான உக்தி இருப்பதாக கூறினார். சமாதான உடன்படிக்கையை எட்டுவதற்கு இருதரப்பும் விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும் என்று கீத் கெல்லாக் பரிந்துரைத்தார். கெல்லாக்கின் கூற்றுப்படி உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி ரஷ்யாவுக்கு பிராந்திய சலுகைகளை தொடர்ந்து நிராகரித்த போதிலும் நிலத்தில் தனது நிலைப்பாட்டை மேன்மையாக்க விருப்பம் தெரிவித்தார்.
அதே நேரத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் இதே போன்ற சமரசம் செய்ய வேண்டும். புட்டின் தனது ஜனாதிபதி பதவிக்காலம் முடிவடைந்ததால் சட்டவிரோதமான ஜனாதிபதி என்று வர்ணிக்கும் செலன்ஸ்கியுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த மறுப்பதன் மூலம் விஷயங்களை சிக்கலாக்கியுள்ளார். கிரெம்ளின் போர்க்கள நன்மைகளை பராமரிக்க முடியாத நடவடிக்கைகளை தோல்விகளாக கருதுவதால் ரஷ்யா தற்போது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் அல்லது சலுகைகளை வழங்குவதில் ஆர்வம் காட்டவில்லை என்று செலன்ஸ்கி சுட்டிக்காட்டினார். ரஷ்யாவுடனான எந்த ஒரு உடன்படிக்கைக்கும் நட்பு நாடுகளிடமிருந்து பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவைப்படும் என்பதையும் உக்ரைனிய ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்தம் எட்டப்பட்டால் இந்த ஆண்டு இறுதிக்குள் உக்ரைனிய தேர்தல்களை நடத்துவதன் முக்கியத்துவத்தை கெல்லாங் தெரிவித்தார். பெரும்பாலான ஜனநாயக நாடுகள் போரின் போது தேர்தல் நடத்துகின்றன. அவர்கள் அவ்வாறு செய்வது முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன், அவர் ராய்ட்டர்ஸிடம் கூறினார். இருப்பினும் உக்ரைனிய சட்டம் இராணுவ சட்டத்தின் கீழ் தேர்தல்களை தடை செய்கிறது. உக்ரைனிய இராணுவ சட்டம் ரஷ்யாவின் 2022 படையெடுப்பிலிருந்து நடைமுறையில் உள்ளது. இதன் மூலம் 2024 திட்டமிட்டபடி முடிவை தாண்டி செலன்ஸ்கியின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் ரஷ்ய ஆக்கிரமிப்பை தடுக்கும் விதத்தில் போர் நிறுத்தப்பட்டு வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்களை ஏற்படுத்தப்பட்டால் தேர்தலை நடத்துவதற்கு செலன்ஸ்கி விருப்பம் தெரிவித்தார். ஆனாலும் கூட தற்போதைய மோதல்களின் போது தேர்தலை நடத்துவது தேசிய ஒற்றுமையை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் மற்றும் ரஷ்யாவால் தேர்தல் குழப்பப்படலாம் என்ற சாத்தியங்கள் தொடர்கின்றன. இருப்பினும் செலன்ஸ்கியின் ஆலோசகர் டிமிட்ரோ லைன்வின் இந்த அணுகுமுறை குறித்து சந்தேகம் தெரிவித்தார். அமெரிக்க தூதர் கீத் கெல்லாக்கின் திட்டம் வெறும் போர் நிறுத்தம் மற்றும் தேர்தல் என்றால் அது தோல்வியடைந்த திட்டம் என்று கூறினார். ஜனவரி மாத இறுதியில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பரஸ்பர நலன்களை பற்றி விவாதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க புட்டின் விருப்பம் தெரிவித்தார். இதற்கிடையில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான எந்த ஒரு சமாதான விவாதங்களிலும் உக்ரைனை விலக்குவதற்கு எதிராக செலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். அத்தகைய விலக்கு மிகவும் ஆபத்தானது என்று முத்திரை குத்தினார். இப்படியான சூழ்நிலையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்க ஆயுதங்களுக்கு உக்ரைனின் அரிய கனிமங்கள் என்ற பண்டமாற்று திட்டத்துடன் வந்துள்ளார். இதற்கு உக்ரைன் சம்மதித்து அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்யும் பட்சத்தில் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் மீது கடமை காட்டுவார் என்று எதிர்பார்க்கலாம். தவிர உக்ரைனின் கனிம வளங்கள் பாதுகாக்க உக்ரைனின் அமெரிக்க துருப்புக்களை இறக்கவும் வாய்ப்பு உள்ளது. அமெரிக்காவுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. அவர்கள் சிரியாவில் இதைத்தான் செய்கிறார்கள். சிரியாவில் உள்ள பல எண்ணெய் வயல்கள் அமெரிக்க இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ட்ரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தில் அந்த எண்ணெய் வயல்களில் உள்ள எண்ணெய் எங்களுடைய எண்ணெய் என்று தெரிவித்தார். உக்ரைனில் உள்ள அரிய கனிமங்கள் எங்களுடையவை என்று ட்ரம்ப் கூறலாம். சிரிய ஜனாதிபதியாக இருந்த அல் அசாத்தின் அனுமதி இல்லாமல் சிரியாவில் அது செய்தது அமெரிக்கா. உக்ரைனில் செலன்ஸ்கியின் அனுமதியுடன் மற்றும் முறையான ஒப்பந்தத்துடன் அதை செய்ய மாட்டார்களா? ட்ரம்ப் எதையும் துணிந்து செய்யக்கூடியவர்.